எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்களுடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இதுவே மோசே என்னும் மற்றும் இஸ்ரவேல் என்ற யூதர்கள் தொழுது கொண்ட தேவனுடைய நாமம். அல்லாஹ் என்பது இல்லாத நாமம். இதுலேருந்து நிறைய வசனங்கள் இருக்குது. இதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறனால எல்லாத்தையும் பார்க்க போகிறதுல கொஞ்சம் வசனங்களை சாம்பிளை நம்ம பார்க்கலாம். 7:16. அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். எபிரேயருடைய தேவன், பைபிளில் உள்ள தேவனுக்கு பேர் எபிரேயருடைய தேவன், அல்லாஹ் கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள். குரான் இஸ்ரவேல் சூரா 2 இஸ்ரவேலருக்கு நான் தான் தேவன், நான் தான் தேவன், நயம்பார் அல்லான்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, யாத்ராகமம் 3:18. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரை எங்களை சந்தித்தார் இப்படி சொல்லியிருக்கிறார். யாத்ராவும் 9:5. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். அவரே சொல்லார், இப்படி சொல்லுப்பா, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர், இவரை போய் அல்லான்னு முகமது சொல்லியிருக்காரு, அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருக்கிற உன் யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகம் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். யாத்ராவும் 9:19. யாத்ராவும் 10:6. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரர் வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று சொல்லி எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். நான் சொல்றான், எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது இந்த தேவனை அல்லாஹ்னு சொல்லி முஸ்லீம்னு சொல்லி 2000 வருஷம் கழித்து ஏமாற்றி ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்க, அதை கடந்த 1400 வருஷம் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அது படித்து யாத்ராவும் 4:5. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தங்கள் பிதாக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை. இவருக்கு பேர் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவன். யாத்ராவும் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், எபிரேயரின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். யாத்ராவும் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர். யாத்ராகவும் 8:27. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கபடியே அவருக்கு பலியிடுவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், அல்லாஹ் கிடையாது. யாத்ராவும் 10:17. இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அப்படின்னா எங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் எத்தனை இடத்துல இப்படி வருது? அல்லாஹ் இல்லை. யாத்ராவும் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின், அல்லாஹ் இல்லை. யாத்ராவும் 16:12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அல்லாஹ் இல்லை. எக்ஸோடஸ் 22. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அல்லாஹ் இல்லை. எக்ஸோடஸ் 29:46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர், தங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்க இருக்கு அல்லாங்கிற நாமம்? டோட்டல் குரான் ஃபுல்லாக ஏமாத்து. யாத்ரா 32:27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையங்கம் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறான் என்றார். பொண்ணு கண்ணுக்குட்டியை கும்பிட்டு இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் அவருடைய பேர்.
லேவியராகவும் 18:2, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லெவிட்டிகஸ் 11:44, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நான் பரிசுத்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகவும் 18:4, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்க இருக்குது இது? இந்த அல்லாங்கிறது எங்க இருக்கு? லேவியராகவும் 18:30, ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளின் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லென்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இத்தனை இருக்குது. இதை இதெல்லாம் விட்டுட்டு இவங்க அல்லாஹ் அப்படின்னு முகமது சொன்ன பொய்யை இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இஸ்லாமியர்கள் அல்லாவிடம் கேட்க தவறிய கேள்வி, யூதர்கள் என்ற இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு காலம் காலமாக எதிரிகள், அப்படி இருக்க அவர்களுக்கு வேதம் கொடுத்தேன் என்று சொல்கிறாயே அல்லாவே, நீ யாருடைய தேவன்? எங்கள் எதிரிகளுக்கு வேதம் கொடுத்த நீ எப்படி எங்கள் இறைவனாக இருக்க முடியும்? இப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எல்லாமே அம்பலமாக இருக்கும். கேட்கல. கேள்வி 1, இவ்வளோ அதிகமான பொய் வசனங்களை எழுதி 2000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த யூதனாகிய மோசையின் வரலாற்றில் தான் பங்கெடுத்தேன் என்றும் தானே மோசையனிடமிருந்து செயல்பட்டுள்ள இஸ்ரவேலின் தேவன் என்றும் பொய் கூறியுள்ள அல்லாவை தங்களுடைய முஸ்லீம் இறைவன் என்று இன்னமும் நம்பி குரானை பின்பற்றுகிறவன் மூளை உள்ளவர்களா அல்லது மூளை செத்து போனவர்களா? கேள்வி. இரண்டாவது கேள்வி, இங்கு நாம் ஆய்வு செய்த சேம்பிள் வசனங்களில் குரானை கொடுத்த முஸ்லிம்களின் இறைவன் அல்லாஹ் பைபிள் வசனங்களை காப்பி எடுத்து மோசையின் வரலாற்றை முஸ்லிம்களின் வரலாறு என்று காண்பிக்க முயன்றுள்ளார். பொய் சொல்லியிருக்காரு. அநேக பொய்களை கூறியுள்ளார். 2000 வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரவேலருக்கு தரப்பட்ட ஒரிஜினல் பைபிள் இன்னமும் யூதருடைய வசம் உலகில் முழுக்க இருக்கும் பொழுது அதை காப்பி பண்ணி குரானில் கூறியிருப்பது சுத்த முட்டாள்தனமானது. இப்படி முட்டாள்தனமாக மோசையின் வரலாற்றை பைபிளிலிருந்து காப்பி அடித்துள்ள அல்லாஹ் ஒரு இறைவனாக இருக்க முடியுமா? இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது, பைபிள் க்ளீனாக இருக்குது எல்லா பக்கமும். அப்படி இருக்கும்போது அவர் கதை விட்டுருக்காரு, கப்சா விட்டுருக்காரு. இந்த இன்டர்நெட் யுகத்தில் எப்படி இதை மாதிரி இருக்க முடியும்? ஏமாந்துருக்க முடியும்? அது முடியாது தான் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கு. 200 கோடி முஸ்லீம் ஜனங்கள் மோசே ஒரு முஸ்லீம்னு நம்பி தங்கள் பேரை மூசான்னு வச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு யூதன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். 12 கோத்திரம், அதாவது யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைக்கு பேர் லேவி. அவனுக்கு பிறந்த அவன் கோத்திரத்தில் அவனுடைய பரம்பரையில் பிறந்தவன் தான் இந்த மோசேங்கிறவன். மோசே, ஆரோன், மிரியாம், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இவங்க. இது கிமு 1400 எழுதப்பட்டிருக்கு. இவங்களை போய் முஸ்லீம்னு 2000 வருஷம் கழித்து தோன்றின முகமது எழுதியிருக்கிறாரு. அவன் பெரிய வல்லமையான ஊழியக்காரன், தேவனுக்கு ஊழியக்காரன். பைபிள் இருக்குது, அதுலேருந்து எடுத்து காப்பி அடித்து பொய்யாக கொடுத்துருக்காரு. இந்த வசனங்களை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். இவ்வளவு நாள் இவர் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இயேசு தயார் இல்லை. தண்டனை காலம் இருந்தது. இப்போ உங்களுக்கு தண்டனை காலம் முடிந்தது. உங்களை இயேசு நேசிக்கிறாரு, உங்களுக்கு பரலோகத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த வசனங்களை படிங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். இயேசுக்கிட்ட கேளுங்க, இயேசுவே நீங்கள் உண்மைன்னா என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க, அழகாக பேசுவார். இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா பாவங்களை மன்னிப்பார். உடனே ஒரு இருதயத்தில் சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்குறாரு. மத்தேயு, மார்க், லூக்காங்கிற அவருடைய இயேசுடைய வசனங்களை படிங்க. அந்த மாதிரி ஒரு வசனம், ஒரு வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. படித்து பாருங்கள். இயேசு மெய்யான தெய்வம், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து ஆபிரகாமோடு, ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் மரித்தவனும் உடன்படிக்கை க்ளோஸ். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டா இருப்போம். அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை, ரத்தம்னா உயிர், ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்க. நீ என்னை ஏற்றுக்கோ, நான் உனக்கு பரலோகம் தரேன், உனக்கு பாவ மன்னிப்பு தரேன், பரலோகம் தரேன். நீங்கள் கொடுத்தாரு. நீங்கள் விட்டுறாதீங்க, சான்ஸை விட்டுறாதீங்க. இயேசுங்கிற நாமத்தை கூப்பிட்டு, அவர் பேர் இயேசு, ஈசா இல்லை. அந்த உலகங்களை அனுமதிக்கிற பேய் குரானில் பொய் சொல்லியிருக்கான். அவர் பேர் ஈசா இல்லை, இயேசு. இயேசுன்னு சொல்லி கொடுங்க, பதில் உடனே வரும். ஏன்னா அது சர்வ வல்லமை உள்ள நாமம். உங்களை இயேசு ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கண்களை திறப்பாராக, உங்களை தங்களோடு இணைத்துக் கொள்வாராக.
இயேசுவின் நாமத்திலே நான் அன்பு இஸ்லாமிய சகோதரனே, சகோதரி, மகனே, மகளே, நான் ஆசிரியர். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.